குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நம்ம அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிட்டோம் ஆடி மாதத்துக்கு பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தை விட ரொம்ப அதிகமாக பயப்படக்கூடிய ஆளுங்களாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் தான். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனி இருந்தது அப்படின்னா சத்தம் போட வேண்டியது இல்லை, கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு அழுதுகிட்டு மூஞ்சி முகரெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது கழுவிட்டு அப்படியே பவுடர் அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நல்லா கெத்தாக டிப்டாப்பாக வந்துடலாம், அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான். ஏன்னா சனி வந்துட்டு 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு பலம் இழந்து போயிருக்காரு. 8ல் ஒரு பலமாக இருந்தப்போ என்ன அடி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற என்னை விட வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போது சனி வக்ரம் அடைஞ்சு போயிட்டாரா, அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான். தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே தானாக நடக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும், புது திருப்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். காசை கொடுத்துட்டு வராமல் கிடந்தது, நான் கடன் வாங்கிட்டு சுற்றுறேன், என்கிட்ட கடன் வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலமை அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்படியாக மாறும். இந்த மாதிரி பேச்சில் ஒரு தெளிவுங்கிறது பிறக்கும். எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வளவலன்னு பேசிகிட்டு இருந்திருப்போம். நம்மளை எல்லாரும் கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தாலே தெரிச்சு விடுவாங்க. இவன்ட்ட நின்று அவ்வளோதான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினப்பு கொஞ்சம் மாறிடும். அந்த பேச்சை கொஞ்சம் சுருக்குவீங்க, வெட்டி 1 துண்டு 2ன்னு பேச ஆரம்பிப்பீங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எங்கள் நேரடியாக நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், எம்பி ஆயிடுவேன், அமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்ல சின்ன சின்ன பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நமக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். சரி இப்போ ஒன்றுமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறாரு. அதாவது தனாதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகங்களுடைய ராஜா அவங்க ராசியில் இருக்கார். அவரோட மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ ராசிக்குள்ளேயே புத சுக்கிர யோகம் இருக்குது, ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் இருக்குது. இது எல்லாமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அந்த மாதிரி அஷ்டம சனியினுடைய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கும்போது வகுப்பில் அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாணவராக, வேண்டப்படக்கூடிய ஒரு மாணவராக, சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருக்க போகிறீங்க. இப்படி மாத தொடக்கத்திலேயே குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. குரு லாபத்தில் இருக்கார், குரு மங்கள யோகம் லாபத்தில் இருக்குது. இந்த மாதம் முழுக்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ
சுப செய்திகள் அப்படிங்கிறது நிறைய வீடு தேடி வருங்க. துணிச்சல் அப்படிங்கிறது அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், கல்யாண கனவுகள் நனவாகும், கடமையில கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அதே மாதிரி சகோதரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், இல்லை இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம், ஒரு பராமரிப்பு பணி செய்யலாம், ஒரு வண்ணம் பூசலாம், இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். பூமியை தோண்டி என்ன வேணாலும் செய்யலாங்க. குருமங்கள யோகம், செவ்வாய் குரு சேர்ந்து லாபத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போதே என்ன வேணுமானாலும் செய்யலாம். வளர்ச்சி இருக்குது. மண்ணை நம்பி போட்ட காசு பொண்ணாயிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்ணை நம்பி காசை போடுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். 4 பிளாட் வாங்கி கை மாற்றி விடணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக கொடுக்கலாம். இது எல்லாமே இப்போ பயங்கர வேகம் கொடுக்கும். 10 ரூபா காசு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போது ஒரு இடம் வாங்கி விற்கிறது, கமிஷன் தரகு வேலை பார்க்குறது, விவசாயம் பண்ணுறது, ஒரு போர்வெல் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே பூமியை நம்பி செய்கிறது. விவசாயத்தில் இப்போது எதை போட்டாலுமே விளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பக்கத்து நிலத்துக்காரன் பார்த்து ஆச்சரியப்படுவான், நம்ம போட்டால் சரியாக வரல, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே வந்து கேட்பாங்க, என்ன மருந்து அடித்த, என்ன உரம் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் நேரம் நல்லா இருந்தால் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நேரம் சரியில்லை அப்படின்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போலாம் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னால நாய் வாயிலேயே கையை விட்டாலும் நாய் கடிக்காது. நான் கவலைப்பட வேண்டியதில்லை. மனம் நம்பி தொழில் பண்ணுங்க. விவசாயத்தில் பயிர் மாற்றம் செய்கிறேன், போகிறேன் வரேன், எது வேணாலும் இப்போ செஞ்சு பார்த்துடலாம். அந்த மாதிரி போர் போடணும் அப்படின்னா இப்போ போடலாம். போர் போடுறது, கேணி வெட்டுறது ரொம்ப எளிமையாக தண்ணி கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி பெருசாக நான் ஒரு 400 அடி போட்டேன், 500 அடி போட்டேன் அப்படிலாம் இல்லாமல் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு இடமா பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காருவீங்க. அப்போ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதை செய்வாங்க. 10 ரூபா நமக்கு உதவியும் செய்வாங்க. இந்த மாதிரி கடகராசிலே இருக்கக்கூடிய புதன் வக்ரமடைய போகிறாரு. 5ஆம் தேதி அன்னைக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்ரமடைகிறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு கெடுதல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் டைட்டில்லையே சொல்லியிருப்போம். ஒரு புது வழக்குங்கிறது வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு வரும். உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அந்த புதன் வக்ரத்தால் கொஞ்சம் குறையும். நல்லதொரு விஷயத்துக்கு மட்டும்தான் கூட வருவாங்க. நீங்கள் அடாவடியாக அனாவசியமாக அராஜகத்துக்கு போனீங்கன்னா கூட வர மாட்டாங்க. பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கண்டபடி போகணும். ஆனால் பயணங்கள் வந்துட்டு ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் கூடுமான வரைக்கும் பயணங்களை தவிர்த்துடுங்க. ஒரு நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவர் இருக்காரா அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதன் பிறகு போங்க. அவர் 50 கிலோமீட்டர் போயிட்டு அவனை பார்க்க போனேன், ஆனால் அவர் இல்லை, வேறு ஊருக்கு போயிட்டாராம் அப்படிங்கிற நிலமை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு அலைச்சல், அதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாகனங்கள் அப்படிங்கிறது பழுதாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதனால தான் ரொம்ப 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 கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 1க்கு 2 தடவை சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ புதனும் வக்ரம், சனியும் வக்ரம். சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறது நல்லது. அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன நன்மை கிடைக்குதா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரட்டு தைரியத்தில் நடவடிக்கை எடுத்துருவோம். அப்புறம் இந்த புதன் வக்ரம் ஆகிட்டதுனால நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போயிடும். அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் வண்டி வாகனம் வைக்கும் போதும் கவனமாக இருக்கணும். காசு பணத்தை இழந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சில பேருக்கு வீட்டில் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வெளியூர் போனீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வீட்டை பூட்டினோம் அப்படின்னா 1க்கு 2 வாட்டி பார்த்துக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சேஃப்டியாக வச்சுக்கணும். அந்த மாதிரி வாகனம் எங்கேயாவது நிறுத்துறீங்க அப்படின்னா வாகனத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பூட்டிட்டோமா போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது நல்லதே. அந்த மாதிரி ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசியை விட்டு. அது வரைக்கும் உங்களுடைய ராசியில் தான் இருக்காரு. 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது அகலும். இந்த ஒரு காலகட்டத்தில் காசு பணம் 10 ரூபா இருக்கும். அந்த மாதிரி தெய்வீக சிந்தனையில் மனம் அப்படிங்கிறது ஒரு நிலை. அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாமா, தெருவில் ஒரு பால் குடம் இருக்கிறாங்க, அதை போய்ட்டு நம்ம முன்னாடி நின்று வேலை செய்கிறது, இதை தான் செய்வீங்க. ஒரு ஆடி மாதம்னா ஊரில் பால் குடம் எடுப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு சும்மா நான் ஆளாக போய்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருது. இந்த வாட்டி முன்னு செய்வீங்க, வாங்க நம்ம 10 ரூபா செய்வோம், நம்ம ஒரு வேளை நம்ம சாப்பாடு வாங்கி போடுவோம், ஒரு கூழு காய்ச்சி ஊற்றுவோம். அந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் செய்வீங்க. இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதத்தில் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏன்னா லாபத்தில் குரு இருக்கார், குரு மங்கள யோகம் இருக்குது. அப்படிங்கும்போது 10 ரூபா காசு பணம் கொடுக்காமலா போயிடுவார். அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துடுங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. முடிஞ்சவங்க ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி அமாவாசையில் நீராடிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வணங்குங்க. ஏழை பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள், அன்னதானம், ஆடை தானம், இது ஏதாவது செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கடக ராசிக்காரர்கள் மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்களில் உள்ள அம்மன் கோவிலில் சென்று ஒரு விளக்கேற்றி வழிபடுவதோ, இல்லை ஏதாவது ஏழை பாலைகளுக்கு அன்னதானம் செய்வதோ, அப்படி இல்லை அப்படின்னா
பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, இல்லை பறவைகளுக்கு அரிசி போடுறது, இல்லை எறும்புகளுக்கு அரிசி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த எப்படி சொல்கிறது, அந்த சின்ன சின்ன உயிர்களுக்கு அன்னதானம் செய்கிறதும்